வடக்கு கிழக்கில் ஏற்பட்டுள்ள புதிய பிரச்சினை சாணக்கியன் வெளியிட்ட அதிரடி தகவல். ஐஎம்எஃப்பை திருப்திப்படுத்தக்கூடிய பட்ஜெட்டுக்கு அரசு முன்வைக்கக்கூடும் ஐக்கிய மக்கள் சக்தி சந்தேகம். ரணிலும் சஜித்தும் ஓரணியில் திரண்டால் வேட்பாளராக களமிறங்குவேன் மரிக்கார் அதிரடி. இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தும் முக்கிய புள்ளிகள் அடையாளம். அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு குறித்து அமைச்சர் வெளியிட்ட அதிரடி தகவல். நீட்டிக்கப்படும் பாடசாலை நேரம் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மூட்டை முடிச்சுக்களை கட்டி வெளியேற தயாரான சந்திரிகா. திசை காட்டி எம்பிக்கள் திருடினால் அமைச்சர் லால்காந்தவின் கடும் எச்சரிக்கை. பொருளாதார தடைகளின் விளைவு தாறுமாறாக சரிந்த ரஷ்ய எரிவாயு ஏற்றுமதி. இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தும் 25 முக்கிய கடத்தல்காரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால வெளியிட்டுள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளவர்களில் பெரும்பாலானோர் பாகிஸ்தானியர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த கடத்தல்காரர்களில் பலர் பாதாள உலகத்துடன் தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்பதற்கான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்படி குறித்த கடத்தல்காரர்களை தொடர்பில் காவல்துறை விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் அமைச்சர்கள் தலைவர்கள் மற்றும் அனைவரும் திருட்டு மோசடி ஊழல் மற்றும் வீண்விரியம் செய்ய முடியாது என கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். அதன்படி யாராவது இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் மக்களும் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் இலங்கை இன்னும் வெளிநாட்டில் இருந்து அரசு இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது என்றும் 2028 ஆண்டுக்குள் வெளிநாட்டில் இருந்து அரசு இறக்குமதி செய்வதை முற்றிலுமாக நிறுத்தும் திட்டத்தில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் லால்காந்த மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் போதைப் பொருளை விட சாராயம் மற்றும் கசிப்பு பெரும் பிரச்சினையாக மாறியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், கிளிநொச்சி பிரதேசத்தில் 4500 வாக்காளர்களுக்கு ஒரு மதுபான விற்பனை நிலையம் இருக்கின்றது. 4500 வாக்காளர்களுக்கு ஒரு பாடசாலை இருப்பது சந்தேகத்திற்குரியதாகும். கிளிநொச்சி பிரதேசத்தில் 21 மதுபான விற்பனை நிலையங்கள் உள்ளன. மேலும் கடந்த அரசாங்கத்தில் 17 புதிய மதுபான நிலையங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எவ்வித அதிகாரமும் இல்லாத கட்டுப்பாடற்ற அரசாங்கத்தின் கொள்கையில் பாதாள குழுவினரா அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரரா யாரும் துப்பாக்கி சூடு நடாத்தும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஒரு நாடென்ற வகையில் நீதிமன்றம் போலீஸ் ஆகியன இருக்கின்றன. எனவே பாதாள குழு போதைப்பொருள் மோசடி என்றால் சட்டத்தின்படி தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சாணக்கியன் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரே சின்னத்தின் கீழ் போட்டியிட முன்வந்தால் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு தயார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு நான் தீர்மானம் எடுக்கவில்லை. எனினும் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒரே மேடைக்கு வந்து ஒரே சின்னத்தின் கீழ் போட்டியிட்டால் தேர்தலில் களமிறங்குமாறு கட்சி கோரிக்கை விடுத்தால் எனக்கு வாக்களித்த மக்கள் கேட்டுக்கொண்டால் தேர்தலில் போட்டியிட நான் தயார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்துவிட்டு முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கும் நான் தயார் நிலையில் உள்ளேன். கட்சி கோரிக்கை விடுக்காவிட்டால் போட்டியிட மாட்டேன் என்றும் அதேபோல் இருதரப்பு இணையாவிட்டாலும் களமிறங்க மாட்டேன் என்றும் எம் மரிக்கார் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது உள்ளூராட்சி சபை தலைவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு வழங்கும் அளவுக்கு தற்போதைய பாதுகாப்பு நிலைமை பாரதூரமானதாக இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். வழக்கமான அடிப்படையில் அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாக இல்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நம்பகமான அச்சுறுத்தல்கள் இருக்குமானால் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை
நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். அச்சுறுத்தல் உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்விதான ஆகியோருக்கு தற்காலிக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரும் அச்சுறுத்தல்கள் அவர்களின் பொது பணிகளிலிருந்து வருகின்றதா அல்லது தொடர்பில்லாத சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து வருகின்றதா என்பது குறித்து தனக்கு நிச்சயமற்ற நிலை இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை நேரத்தை 30 நிமிடங்கள் நீட்டிப்பது ஆசிரியர்களின் பாடசாலை நேரத்திற்கு பிந்தைய பணிச்சுமையை குறைக்கும் என்று கல்வி துணை அமைச்சர் மதுரா செனவிரத்ன தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தொகுதி முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் ஆசிரியர்களின் பணிச்சுமை பாடசாலை நேரத்திற்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னர் ஆசிரியர்கள் பள்ளி நேரத்திற்கு பிறகு பணிச்சுமையை வீட்டிற்கு கொண்டு செல்லும் முறையை எதிர்கொண்டனர். ஆனால் தொகுதி முறையின் கீழ் பெரும்பாலான பணிகள் பாடசாலை நேரங்களில் நடத்தப்படும். இதனால் பள்ளி நேரத்திற்கு பிறகு ஆசிரியர்களின் பணிச்சுமை குறையும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை நேரம் 30 நிமிடங்கள் நீட்டிக்கப்பட்ட பிறகு ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து வசதி வழங்கப்படும் என்றும் அதே நேரத்தில் பணிச்சுமையும் குறைக்கப்படும் என்றும் துணை அமைச்சர் மதுரா செனவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சீர்திருத்தங்கள் மூலம் கல்வித்துறைக்கு மிகவும் பயனுள்ள மாற்றம் ஏற்பட்டு வருவதாக நான் நினைக்கின்றேன் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொழும்பில் உள்ள நேதாகஸ் மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்காக தனது உடைமைகளை மூட்டை கட்டிக் கொண்டிருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதியின் சிறப்புரிமை நீக்க சட்டம் அண்மையில் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ குடியிருப்புகளை விட்டு வெளியேறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உடல்நலக்குறைவு காரணமாக தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற நவம்பர் 30 வரை கால அவகாசம் கோரியிருந்தார். இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி தற்போது வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக தனது உடைமைகளை பிரித்து வருகின்றார். மேலும் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் அவர் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என்றும் அவரது ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் வெளியேறி தங்காலைக்கு சென்றமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி சரிவை சந்தித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ரஷ்யாவின் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி 3.4% சரிந்து 25.2 மில்லியன் மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளதாக தரவுகள் வெளியாகியுள்ளன. இந்த நிகழாண்டில் அக்டோபர் இறுதி வரையிலான காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட தரவுகள் என தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைனில் ரஷ்யாவின் ராணுவ படையெடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து ரஷ்யா மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை நடவடிக்கைகள் ரஷ்ய ஏற்றுமதியில் பிரதிபலிக்கின்றன. நிகழாண்டின் முதல் 10 மாதங்களில் ஐரோப்பிய பகுதிகளுக்கான ரஷ்யாவின் LNG ஏற்றுமதி 17.9% சரிந்து 11 மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டின் அக்டோபருடன் ஒப்பிடுகையில் இந்த அக்டோபரில் ஐரோப்பாவுக்கான ரஷ்ய NLG மற்றும் ஏற்றுமதி கடும் சரிவை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் இந்த அக்டோபரில் மற்றும் ஏற்றுமதி 21% சரிந்து 0.79 மெட்ரிக் டன்னாக சுருங்கியுள்ளமைக்கும் குறிப்பிடத்தக்கது.